Hey guys, welcome back. எனக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டரி வேர்ல்டு தமிழ் அப்படிங்கிற சேனல்ல இருந்து ஃபன்னியான வீடியோஸ் வந்திருக்கு. புத்தம்புது பெண்கள் பைக் ஓட்டும் காமெடி சம்பவங்கள். அதுவே 25 நிமிஷத்துக்கு போட்டிருக்காருன்னா அவ்வளவு பேர் உலகம் முழுக்க பைக் ஓட்டிட்டு தான் இருக்காங்க. என்ன எதுங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். இது ஒரு 25 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு ஃபங்க்ஷன் அந்த ரோட ஒட்டி இந்த கார்காரர் வரும்போது திடீர்னு இவர் காரை பார்த்ததும் ஜெர்க் ஆயிட்டாப்ல. இல்ல லைட் அடிச்ச உடனே சார் கல்யாண வீடு உள்ள போய் ஆடுங்க. ஏங்க எதிரில் வாகனம் வர்றது தெரியாத அளவுக்கா போதையாகுவாங்க. அடிச்சோடனே அவருக்கு பதட்டமாயிடு, போதை பறந்துருக்கு. அப்படி இருக்கும் மாதிரி இருக்கு. அழகா பிரேக் டான்ஸ் ஆடி இருக்காரு. தெரியுது. கராத்தேல இப்படி போர்டு உடைக்கிறத பார்த்திருப்போம். அப்படி போர்டை உடைக்கிறதுக்காக ஸ்டேஜுக்கு வந்த இந்த பொண்ணு என்ன கால் எல்லாம் உடைஞ்சிடுச்சே. தம்பி ஹெல்ப் பண்றாரு. ஒரு ஹோட்டல்ல இவர் ஃபேமிலியோட சூட்கேஸ தூக்கிட்டு போகும்போது ஸ்விம்மிங் பூல் யாரு அது மழை பெஞ்சதுக்கு அந்த ஃப்ளோரும் வெட்டா அந்த தண்ணி வர ஆடாம அப்படியே இருக்கும்போது ஐயா நினைச்சிருக்காரு ஷார்ட் ரூட்ல அப்படியே நம்ம போயிருவோம். ஆக நீங்க ஹோட்டல்ல வேலை செய்யறவர் இல்ல, புதுசு. எதிரில ஸ்விம்மிங் பூல பார்க்காம பொத்தக்கடின்னு விழுந்துட்டாரு. பெட்டியோட குடும்பம் ஓடி வருது பின்னால. முதல் குடும்பம் பெட்டியே தான் தூக்குது. உடைச்சிடுவோம். இப்ப பாரு என் ஜம்ப. பம்பு பட்டி. பெரிய அடி எதுவும் படாதனால சந்தோஷம். பால் இதுல அடிக்க இந்த பொண்ணு குறிப்பாத்து எத்தும் போது எதை குறி வச்சதுன்னு தெரியல, செருப்பு கரெக்டா பறந்து அவரு வேலையா விழுந்துடுச்சு. சாப்பாடு தட்டி டீச்சர்ஸ் டேக்கு ஸ்டாஃப் எல்லாருக்கும் ஒரு போட்டி வச்சிருந்திருக்காங்க. பலூனை ஊதி உட்காந்து உடைக்கணும். அப்போ இவர் அவசர அவசரமா உட்காந்து உடைக்கும் போது அவரு சேர தள்ளி விட்டு விழுந்துட்டாரு. இங்க நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல இவர் ஒரு மைக்க கொடுத்து இன்னொரு மைக்க வாங்க பட்ட பாடு இருக்கே. எல்லாமே சரியான டைமிங் போங்க. ரெடி 1 2 3 ஜம்ப். அச்சச்சோ, கோகார்ட் ஓட்ட நல்ல த்ரில்லிங்கா தான் இருக்கும். அப்படி ஆசைப்பட்டு ஓட்ட வந்த இந்த பொண்ணுக்கு ரிவர்ஸ ஒரே அமுக்க அமுக்கிடுச்சு. இதாங்க அல்டிமேட். இவர் காலையில தண்ணி பைப்பை திறந்து விடும்போது பின்னாடியே அவர் ஒய்ஃப் வந்திருக்காப்ல. அப்போ சொல்லிட்டு வாங்கல. க்ளோஸ் அப்ல பார்த்து பயந்துட்டாரு மனுஷன். தள்ளி முகத்தை தள்ளி ரொம்ப கொடூரமா இருக்கு.
மலையில பார்த்து நடக்கணும். ஆனா இந்த பயபுள்ள ஒண்ணுமே நடக்காத மாதிரி வேகத்துல அப்படியே வலிக்கு விழுந்துட்டான். சாதாரண மாப் போற விஷயம் எப்படி ஒரு காமெடி சம்பவமா மாறிச்சுன்னு பாருங்க. அந்த லேடி மாப்ப டோர் ஓரமா வச்சுட்டு வெளியே போகும்போது lock ஆயிடுச்சு. இடையில மாட்டி டோர் லாக் ஆயிடுச்சுங்க. கஸ்டமர் கதவை திறக்க ட்ரை பண்ணும்போது திறக்க முடியல. அந்த லேடியும் யாரையெல்லாமோ கூப்பிட்டு திறக்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனா முடியல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. கடைசியா இவர் தான் திறந்து விட்டாரு. நல்ல வேளை இவராது உள்ள இருந்தாரு. யாரும் இல்லன்னா மைக்கேல் ஜாக்சனோட மூன் வாக்க பார்த்திருப்போம். அதை இந்த லேடி ஸ்டேஜ்ல பண்ணும்போது கேப்ப தூக்கி போட்டவங்க ஸ்டேஜ லைட்டா திரும்பி பார்த்திருக்கலாம். மழை பெய்யுதுன்னு கொடையோட வந்தாரு. அது பொறுக்கல. எனக்கு எதுக்குடா கொடை அப்படின்னு தூக்கிடுச்சு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஸ்கிப்பிங் இப்படி பண்ணி பார்த்திருப்பீங்க. ஆனா இப்படி ஒரு ஸ்கிப்பிங் பார்த்திருக்கீங்களா? எதை குறைக்கிறதுக்குங்க இது? எப்படா வினோதமான ஸ்கிப்பிங்கால இருக்கு. திருடங்கையில சாவியை கொடுத்த மாதிரி இந்த பொண்ணுங்க வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு அங்க போன இவர்கிட்ட வண்டியை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. அவரும் விடாம கிக்கர் அடிச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சோடி முடிஞ்சு. அந்த பொண்ணு சொல்லும், ஓட்டி பார்த்துட்டு வாரு. அதான் அங்க போயிட்டு திரும்புவாரு பாரு, திரும்புவாரு பாரு பாரு திரும்புவாரு. பார்த்தா ஒரு படத்துல இந்த சீன் வருதானே வடிவேலு. ஆமா, வண்டியோட போயிட்டாரு. அவருக்கு அது திருடுற ஐடியாவே இல்ல. கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அதை அப்படி ஓரமா வச்சுட்டு 2 பேரும் விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். அது பின்பக்கமா தூக்கிட்டு போயிட்டாங்க. பிறந்த நாள் கேக்கோட துள்ளி குதிச்சு ஓடி வந்த பொண்ணு கேக்கு போச்சே. மழை நேரத்துல என்ன விளையாட்டு? தாய்லாண்டோட ஃபுட் ஸ்ட்ரீட்ல விதவிதமா சாப்பாடு இருக்கும். அப்படி இந்த லேடி ரெடி பண்ண ஒரு டிஷ்ஷ பாருங்க. சும்மா அக்கா சிக்கன் ரைஸ் மிக்ஸ் பண்ற மாதிரி தூக்கி போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சும்மா தட்டிட்டு இருக்கு. எங்க மேல அதுல படவே இல்லை பாரு. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே. என்ன அக்கோ பாத்திரம் தான் டேமேஜ் ஆகுது தவிர அது மிக்ஸே ஆகலையா? அது பிசினஸ்க்காக. இது என்னன்னா, இல்ல இல்ல அங்க வந்து அங்க நிறைய பேர் அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்ல நடந்துட்டு இருப்பாங்கல்ல, அப்ப அந்த சவுண்ட் கிரியேட் ஆகும்போது என்ன என்ன பண்றாங்க, ஏதோ புது ஐட்டம். அக்கா வேற அதை மறைச்சிக்கிட்டு அப்ப அந்த பக்கம் இருந்து பாக்குறவங்களுக்கு சும்மா மிக்சிங்கா இருக்க, ஏதோ டேஸ்டியான ஒரு ஃபுட் நினைச்சு போய் வாங்குவாங்க. இவர் வண்டி சகதிக்குள்ள மாட்டி நகர தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு உதவி பண்றேன்னு வந்த லேடி விழுந்தா எந்திரிக்க மேடம், கால் வலிக்கு சகதிக்குள்ள விழுந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு யாராவது உதவி பண்ணணுமே. பேக்கரியில பப்ஸ் சமோசா எல்லாம் ஒரு பாக்ஸுக்குள்ள வச்சிருப்பாங்கல்ல, அப்படி வெளியே இருந்த கடையில இவர் சமோசாவை எடுத்துட்டு க்ளோஸ் தான் பண்ணாரு. அது மெதுவா நகர ஆரம்பிச்சு ரெட் ரோட்ல போய் நின்னுடுச்சு. ரொம்ப நேரமா அத அவர் கவனிக்கவே இல்ல. போன் அவ்வளவு. போன வாரம் ராமேஸ்வரத்துல
சாப்பெல்லாம் நிறுத்தி ஒரு ஹோட்டலோட போர்டை பார்த்தா ஹோட்டல் தெரியாது. ஹோட்டல் பேரை பாருங்க, ஹோட்டல் தெரியாது. இப்படியும் ஒரு எப்படிங்க வழி சொல்றது? ஒரு ஆட்டோவில் ஏறிட்டு அண்ணே எங்க போகணும், ஹோட்டல் எங்க இருக்கு தெரியாது. யோ எந்த ஹோட்டல்யா தெரியாதுங்க, ஹோட்டல் தெரியாது, அங்க போகணும். தெரியாத ஹோட்டலுக்கு எப்படியா போறது? என்னத்த சொல்றது? பேரா 1 கிலோ பிரியாணி 190. நல்லா தான் நடந்து வந்தாங்க. ஹீல்ஸ் பரட்டி விட்டுடுச்சா? நமக்கெல்லாம் எதுக்கு ஹீல்ஸ்? ஒரு ஹோட்டல்ல இந்த ஃபேனை பாருங்களேன். ஆமா ஆமா, அது ஓடல, ஆனா சுத்திக்கிட்டு இருக்கு. சுத்தல, திரும்புது. டிப்ரெஷன். அதுக்கு கூட டிப்ரெஷன். ஆமா, கடைசி காலத்துல கூட நிம்மதியா போக விடுறாங்களா? அதை ஆன் பண்ணிருக்காங்க. மேக்கப் பாருங்க, சும்மா லைட்டா ஒட்டுனதுக்கு எம்புட்டு. நான் ஒன்றும் ஓவரா மேக்கப் போடல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டேன். பெட்ரோல் பங்க்ல சிலர் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வண்டி வீல் பெட்ரோல் பங்குக்குள்ள புகுந்துடுச்சு. அது வாட்ல வந்து போகுது. ஜஸ்ட் Second round. இல்ல அது என்ன ராமலிங்கமாலையே பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கா பாரு. ஹோட்டல்ல பாட்டு கச்சேரி ஒண்ணு நடத்தி இருந்திருக்காங்க. செம்ம கூட்டம். அதுக்கு நடுவுல தலைவன் போனை பார்த்துட்டே வந்து இல்லாத போனால வருது. எல்லார் முன்னாடியும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாப்ல. அசிங்கமா போச்சு. இந்த ஸ்கூட்டி ஓட்டுற பொண்ணுங்களுக்கெல்லாம் தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இந்த டிராபிக்லயும் துணிச்சல பாருங்க. பாத்தியா? வாங்கம்மா வீட்டுக்காரே. எங்க போற? நட் ரோட்ல அதுவும் ராங் வேல வண்டியை வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அடி ரோட பாவி. கிராஸ் பண்றதுக்கு தான் இந்த கூத்தா. நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். டிராபிக் ரூல்ஸ் தெரியாது போல. ஆனா சிலர் ஹைட்டுக்கு ஹீல்ஸ் போட்டு நடக்கப்படுற பாடு இருக்கே. அச்சச்சோ, நடக்கவே முடியல அந்த பொண்ணால. நடுவுல அந்த போட்டோ கிரிப் இருக்கிறதுனால ஓகே. அட இப்படி பிசிக்கி பிசிக்கி நடக்க வேண்டியதா ஒண்ணு இருந்துச்சு. கரண்ட் இருந்துச்சு வேற. ஒரு பாக்ஸிங் மேட்சோட வின்னர் அனௌன்ஸ் பண்ணும்போது டிப்ரெஷன். ரெஃபரிய பல கன்ஃபியூஷன்ல இருக்காரு போல. நம்ம பிரச்சனை தேடி போகலனாலும் பிரச்சனை நம்மளை தேடி வரும். இப்படி அது ஒரு லேடிஸா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? தம்பியோட நாள் கடையில எப்படி இருந்ததுன்னா தெரியாம ஸ்லிப் ஆயிட்டாப்ல. A few moments later. இங்க பூரா அடி விழுந்துகிட்டே இருக்கு. எல்லாம் தட்டி தட்டி விழுந்துகிட்டு இருக்கான். என்ன எழுவ தெரியல. ஓடி வந்தா கால் ஸ்லிப் ஆகுது. டாக்டர் கிட்ட போய் காலை காணோம். இவன் R15 பைக்க உருட்டிட்டு வரும்போது ஸ்லிப் ஆயிடுச்சு. அட அலைக்க எஸ்கேப் ஆயிட்டானே. நடைய ஒரு வினோதமா இருக்கு. பாப்போம் என்னதான் பண்றாருன்னு. முன்னாடி ஸ்கூட்டில போன பொண்ணு நல்லாதான் போன மாதிரி தெரிஞ்சுது. நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. ஆனா திடீர்னு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் நல்லா போனியம்மா. வண்டியோட புதருக்குள்ள பூந்துடுச்சு.
திருப்புறதுக்கு எல்லாம் முறுக்கிட்டாங்க. நம்ம பவர் நமக்கே தெரியாதும்பாங்கல்ல, அப்படி இந்த பொண்ணோட பவர் இந்த பொண்ணுக்கே தெரியல. அந்த பஞ்சிங் பேக குத்திட்டு போன கொஞ்ச நேரத்துல இது இந்த தொட்டு பார்த்ததுக்கா அது வந்து விழுந்துடுச்சு. இவங்க பாப்பாங்க எவ்வளவு பவர் நமக்கு. பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. லைட்டா அப்படி தொட்டு பார்த்தது குறும்புத்தனம் இருக்கே. எவன்டாது எவாது என்ன ஒருத்தனையும் காணும். மண்டை பாதி இருக்கும் போதே எவ்வளவு சேட்டை இல்ல. மலை சரிவுல அதுவும் கார்னர்ல வீட்டை கட்டி இவ்வளவு பெரிய கேட்டை வச்சா உள்ளத்தான் புகுருவாங்க. ஊட்ட பார்த்தா எப்படிடா இருக்கு உங்களுக்கு எல்லாம். எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்க பாருங்க ரோடு நினைச்சு. அங்க இருந்து பள்ளத்துல அப்படியே வந்து அவன் கதவை திறந்து வச்சிருக்கான். தரப்பாலத்தை எவனாவது ஓடி கிராஸ் பண்ணுவானா? நான் பண்ணுவேண்டா. பொறுமையா போனாலே வழுக்கும், இதுல பாஞ்சிட்டு ஓடனா. இந்த தண்ணி அடிக்கிற மிஷின் ஒரு பெரிய ப்ராப்ளத்துல தான் இருக்கு. இருந்தாலும் அதுவே அதை சரி பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கு. விழுது தண்ணி போனோட நம்ம அதை டச் பண்ணாதான் பிரச்சனை. அது வேற எங்கேயும் தண்ணி அடிக்குது. அப்பளத்தை எண்ணெயில பொரிச்சு பார்த்திருப்பீங்க, ஆனா இவரு கலர் அப்பளத்தை மண்ணுல பொரிச்சு எடுக்கிறாருங்க. எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். இந்த மண்ணுல காஃபி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, சாப்பிடும்போது அப்பளத்துல மண் இருக்காதா? வராது. குரூப்பா சில பொண்ணுங்க ரோட கிராஸ் பண்றதுக்காக நிக்கிறாங்க. சிக்னல் ரெட்ல தான் இருக்கு, ஆனா ஏன் கிராஸ் பண்ணல? வண்டி போறதுக்கு, நீங்க போறதுக்கு இல்ல. பார்க் பண்ண ஸ்கூட்டிய வெளிய எடுக்க இந்த பொண்ணு பட்ட பாடு இருக்கே. ஆனா இவ்வளவு இடம் இருக்கே. முன்ன போகுது பின்ன வருது, ஆனா வண்டி திரும்ப மாட்டேங்குதே. 2 hours later. இறங்கி வண்டியை தூக்கியாவது வைமா. அது இத பார்த்த ஒரு புண்ணியவா பைக்கை நகர்த்தி உதவி பண்ணாப்ல. டிராபிக் சிக்னல்ல இவர் ரோட கிராஸ் பண்ணும்போது அவர் பேக் வண்டியில மாட்டிடுச்சு. வண்டி நல்ல வேளை அதை கவனிச்சு வண்டியை நிறுத்திட்டாரு. இந்த பெரிய டயரை லாரியில ஏத்தணும். அதே இந்த 2 பேர் கஷ்டப்பட்டு ஏத்தும் போது அவங்க நேரம் அது அந்த பக்கம் உருண்டு விழுந்துடுச்சு. ஒரு ஜிம்ல இந்த ட்ரெயினர் பார்த்த வேலையை பாருங்க. தம்பிள்ஸ தூக்கி போடுறேன்னு இவர் போன் மலையா தூக்கி போட்டு போன உடைச்சிட்டாரு. பதிலுக்கு அவரு வேணுனே உடைச்ச மாதிரி தான் இருக்கு. ஃபென்ஸோட இந்த பகுதியை ஓபன் பண்ண இவங்க என்னெல்லாமோ ட்ரை பண்றாங்க. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. ஓபன் பண்றது ரொம்ப கஷ்டம் போலயே. அத கட்டி பிடிக்கிறான், ஓபன் பண்ணிட்டாரு. அவங்க 1 மணி நேரமா முக்குனத இவர் 1 செகண்ட்ல முடிச்சிட்டாரு. கடைய இவர் நல்லா மாப் போட்டு தொடச்சிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து உள்ள வந்த ஓனர் அவ்வளவு பாக்கியா வைக்கிற உழு
இந்த லேடி ஆசாசே வாங்கின குச்சி மிட்டாயை சாப்பிடும்போது வெறி ஆயிட்டாங்க. கேமரா ஆன் பண்ணி பாட்டிலோட ஸ்டைல் பண்ணலான்னு நினைச்சப்போ அச்சச்சோ, நிறைய பொண்ணுங்க புல்லட் ஓட்டி பார்க்க ஆசைப்படுவாங்க. அப்படி ஸ்டைலா புல்லட் ஓட்டிட்டு வந்த பொண்ணு வண்டியை உள்ள ஏத்தும் போது அதையும் வீடியோ எடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வண்டியை வாங்க வேண்டியதானே. இறங்கும் போதும் ஏற்றும் போதும் பிறான்னு ஆள் இருப்பானா? அதுக்கு இன்னொரு ஆளை கொண்டு வரணும். அது அதுக்குன்னு ஒரு ஆளை டபுள்ஸ்ல எடுத்துக்கணும். எதுக்கு பிறா நம்ம எவ்வளவு வெயிட் தாங்குதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்குங்க. இது அப்போ ஒருத்தர் வந்தாரு, அந்த ஸ்கூட்டியை வெளியே எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அது வரைக்கும் என்ன அவர் வராட்டி என்ன பண்றாரு? சாய்க்கிற வரைக்கும் அப்படியே உருட்டிட்டு பிறா எரிச்சல் தாங்க வருது. அச்சச்சோ, நினைச்சது தப்பா? ஏன் சார் எத்துறதுக்குள்ளே விழுந்துட்டாரே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இந்த லேடி கம்பியில தொங்கி ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆடி இருந்தாங்க. ஆனா ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கணுமே. லேண்டிங் தான் சொதப்பிடுச்சு. வாசல்ல வெயிட் பண்ண பையன்கிட்ட இந்த பொண்ணு ஒரு பேப்பரை கொடுக்கும் போது பையன் விழுந்து கொண்டு பேப்பரை வாங்கிட்டு போயிட்டே இருந்தான். கண்டிப்பா 90s கிட்ட தான் இருப்பான். எந்த வண்டினாலும் ஸ்பீடா மீட்டர்ல ஃபுல் ஸ்பீட டச் பண்ணாது இல்ல. ஆனா இந்த வண்டி எல்லா பக்கம் வந்துட்டு அட 160 3வது தடவையா தாண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போனா ஃபேன் ஆயிடும் போல இருக்கு. இப்பதான் பாக்குறேன். வெயிட்டுக்குள்ள வந்த சந்தோஷத்துல சுத்தன லேடி அதுல கொஞ்சம் மண்டை பட்டுட்டாங்க. பீகார்ல நடந்த ஒரு சம்பவம் தான் இது. அதிர்ச்சி ஆயிருப்பீங்களே, என்னடா ஏடிஎம்க்குள்ள முடி வெட்டிட்டு இருக்காருன்னு. நானும் தான் பாத்துருப்பாங்க. ரொம்ப நாள் அப்படியே கிடக்கு. சரி அதான் வேலை செய்யறல. சரி வாங்க சார் முடி வெட்டுவா. ஏசி கடை நிறைய பேர் வந்து சொல்லுவார். நிறைய பேர் வர்றாங்க சார் வந்து முடி வெட்டிட்டு நான் ஏடிஎம்ல காசு எடுத்துட்டு வர்றேன்னா அப்படியே ஓடிடுறாங்க. அதனாலதான் கடையா ஏடிஎம்குள்ளே வச்சிருக்கேன். இப்போ ஓட முடியாது இல்ல. ஆமா, இது ஏடிஎம் தான். ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி வர இங்க ஏடிஎம் எடுத்துட்டு சலூன் கடையை ஆரம்பிச்சுட்டாப்ல. போர்டு மாத்தல, பேங்க்ல போர்டு எடுக்க மறந்துட்டாங்க. அவரும் ஜாலியா கடை நடத்தி இருந்திருக்காரு. இந்த வீடியோ வைரலான அடுத்த நாள் அதுக்கும் வீடியோ வைரலானாதான் வர்றாங்க. இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா பார்க்கலாம். ஆகாது. ஆகலையே. காலையில எக்ஸசைஸ் பண்ண சூஸ் பண்ண இடத்தை பாருங்க. அப்படியே குளிச்சிடலாம். கிச்சன்ல இந்த லேடி ஒரு கபோர்டு ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த பக்கம் பாருங்க. அக்குன்னு பாக்க இது 8 போட்ட மாதிரி இருக்குல்ல. ஆனா இவர் டெய்லி வாக்கிங் போய் ஏற்பட்ட தடம் தான் இது. அவ்வளவு நடப்பீங்களா? ஒரு வீட்டு ஃபங்க்ஷன்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு. அதுக்கு இவங்க யோசிச்ச ஐடியாவை பாருங்க. அட, இந்த லைட்டை வச்சு இன்னொரு பந்திய போடலாமே. ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டீங்க?
நான் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்க இலையில போட்டு தான் தின்னுட்டு இருக்காங்க, ஏன் இப்படி உட்காந்துருக்கேன், அப்புறம் தான் அதை யோசிக்கிறேன் நான். ஏன் இப்படி பண்றீங்க, என்ன பிரச்சனை? மிஸ்டர் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு சொல்லுது, அப்பா எனக்கெல்லாம் இந்த பைக்கு பிரச்சனையே இல்லை, ஹரி டென்ஷனே ஆக மாட்டாரு. ஏன்னா எனக்கு தான் சைக்கிளை ஓட்ட தெரியாது. அப்புறம் எப்படி அவர் டென்ஷன் ஆவாரு, மாப்பிள்ளையோட சீப்பில் தொலைச்சி வச்சுட்டா கல்யாணம் எப்படி நடக்க? அதனாலதான் எனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது, அப்புறம் எப்படி பைக்கில் பிரச்சனை வர. நல்லா இருந்துச்சு. மிஸ்டி வந்து சும்மாவே நார்மல் கேர்ள்ஸை விட கொஞ்சம் லைட் வெயிட், பெரிய புல்லட். இப்போ மிஸ்டி வீட்டுல இருந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அம்மா ஏற்றி விடுறாங்கன்னு வைக்கல, நான் ஆட்டோவை பிடிச்சிட்டு முன்னாடி மிஸ்டி இறங்குற இடத்துக்கு போய் நிக்கணும். இன்னும் ஆளை காணோம். தூரத்துல அங்க நான் இங்க நிக்கும் போது தூரத்துல புல்லட் பாண்டி வருகிறாரு, புட்டு 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 வருவாரு. அதான் நான் இங்க நின்று அங்க நிப்பாட்டு மிஸ்டி அப்படின்னா என்ன தாண்டி போகுதா, போய் அங்க நிறுத்திட்டு பிள்ளை 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 பிள்ளைன்னா நான் ஓடணும். எல்லாம் வீடியோல வரும் என்னது ஒரு காலத்துல. மிஸ்டி சொல்றாங்க, ஒரு காலம் நான் புல்லட் ஓட்டுறேன், அதை நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஆங்க ரொம்ப எல்லாம் இது இல்ல. நம்ம இப்போ ஒரு நெக்ஸ்ட் வீக் அளவுல புல்லட் எல்லாம் இல்ல, சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு இடத்துக்கு போக போறோங்க. இங்க ஒரு பார்க் இருக்கு, அப்ப தெரியும் உங்களுக்கு. புர்ரா புர்ரா சைக்கிளுக்கே நடக்கும். புல்லட் என்னங்க, புல்லட்டு சைக்கிளுக்கே ஒரு புர்ரா புர்ரான்னு கத்துவாரு. மிஸ்டிக்கு அந்த பார்க்குக்கு போய் சைக்கிள் ஓட்டுறதுன்னா ஒரு சந்தோஷம். நானும் சைக்கிள் ஓட்டுறேன் தெரியுமா அப்படின்னு சந்தோஷப்படுவேன்னா, அங்க வந்து இந்த கப்புள்ஸ் ஓட்டுற டபுள் சைக்கிள் இருக்கு, முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இருக்கலான்னு. ஸோ நான் முன்னாடி ஏறி மிரிச்சுக்கிட்டு இருப்பேன், மிஸ்டியோட பெட்ரோல் வந்து சும்மா தான் சுத்தும், அது ஒரு சப்போர்ட்டுக்கு மாதிரி. அதான் மிஸ்டி என்ன பண்ணும், தானே ஓட்டுறதா நினைச்சுக்கிட்டு இங்க கயிறு எண்ணெயை விட்டுட்டு ஒத்த கையில பிடிக்க இது தானே ஓட்டுற, ஒத்த கையில சைக்கிள் ஓட்டுறாங்களா மாங்காய் தின்னுக்கிட்டு அப்படிங்க. நான் முன்னாடி இருந்து 2 பேர வெயிட்டை இழுத்துக்கிட்டு வாங்கன்னு விரிப்பேன், இவரு மாங்காய் திம்பாரு. இன்னொன்னு நான் 2 பேரை வச்சுக்கிட்டு மாங்குன்னு விரிப்பேன், இவர் பின்னாடி மாங்காய் தின்னுவாரு. நடுவில் ஒருத்தர் திருப்பி வர இவர் ஒரு ரவுண்டு போயிடுவாரு, போயிட்டு பாப்பாரு இன்னும் வரலன்னு திருப்பி வருவாரு. வந்து இன்னுமா வந்துகிட்டு இருக்கீங்க வாங்க, நான் 3வது ரவுண்டு போய்கிட்டு இருக்கேன். குறுக்கை மறுக்கை புள்ளின்னு போவாரு சைக்கிள்ல. அந்த பின்னாடி இருக்கிறவங்க வந்து அந்த டபுள் சைக்கிள்ல அவங்களுக்கு ஒரு இது வச்சிருக்கு, சாஞ்சி உட்காந்துருக்கு, நல்லா இப்படி எல்லாம் வருவாரு தெரியுமா. நம்மள்ட்ட அந்த போட்டோஸ் மட்டும் தான் இருக்கு. அதான் அதை நாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போன போட்டோ மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்போ நாங்க தெரியாதவங்களுக்காக சொல்றேன், நம்ம vlog சேனல் ரம்ஸ்டிக் ஃபேமிலி vlogs சேனல்ல 100 days 100 vlogsன்னு ஒரு சேலஞ்ச், சப்ஸ்கிரைபர் கொடுத்த சேலஞ்ச் ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சீரீஸுக்குள்ள நெக்ஸ்ட் வீக் எப்பயாவது நெக்ஸ்ட் வீக்கோ இல்லை அதுக்கு அடுத்த வீக்கோ இங்கே அந்த பார்க்குக்கு போய் நாங்கள் சைக்கிள் எல்லாம் ஓட்டுறதுக்கு பிளான் வச்சிருக்கோம். ஸோ மிஸ்டியோட சைக்கிள் வீரர்களை வந்து நீங்க அங்கே பார்ப்பீங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Bye.